யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தை எல்லாம் கர்த்தர் எனக்கே சொல்ற வார்த்தையா நான் எடுக்கிறேன்றவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நாம் வெற்றி அடைய கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்ன்றத சொல்ற ஒரு பகுதி இது. நிறைய காரியங்களை கவனித்தோம் பாருங்க. வேலையில எப்படி வெற்றி உள்ளவர்களா இருக்கணும், தேவன் கொடுக்கிற தரிசனத்தை எப்படி வெற்றி உள்ளதாக மாற்றணும், தேவன் இந்த வசனத்தின் மூலமா கொடுத்த சொப்பனங்கள் எல்லாம் எப்படி வெற்றிகரமாக மாற்ற முடியும், தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற ஆற்றல்கள், திறமைகள் எல்லா எபிலிட்டியும் எடுத்து எப்படி வெற்றி உள்ள ஒரு நிலையில அதை உபயோகப்படுத்த வேண்டும், இதெல்லாம் கற்றுக்கொண்டோம் பாருங்க. எப்படி பண்படுத்துவதிலும் வெற்றி உள்ளவர்களா இருக்கணும். சில வேலையை கர்த்தர் நம்ம கையில கொடுத்து வச்சிருக்காரு, அதுல எப்படி அற்புதமான விதத்துல பண்படுத்தி வாழ்க்கையை வெற்றிகரமா ஆக்குவதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் படிப்படியா சொல்லித்தராரு. இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிராக்டிக்கலா பிரயோஜனமா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்ப பாருங்க, இங்க ஒரு தேசத்துக்கு தலைவனா இருக்கிற யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒரு தேசத்தை நடத்துகிற ஒரு தலைவனுக்கும் ஆண்டவர் தான் வெற்றி கொடுக்கிறாரு. அந்த தேசத்தில் இருக்கிற சாதாரண ஒரு மனுஷனுக்கும் வெற்றியை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். கையை உயர்த்தி சொல்லுங்க, நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர் யார் தான் கொடுக்கிறாரு? கர்த்தர் தான் கொடுக்கிறார். நான் சாதாரணமான ஆளா இருந்தாலும் அவர் என்ன தான் செய்வார்? வெற்றி அடைய தான் செய்வார். என்ன ஒரு தலைவனா வச்சிருந்தாலும் அந்த தலைவனை கூட வெற்றி அடைய வைப்பதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்கிறார். சுயமா இந்த காரியங்கள் நடப்பதில்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனை வெற்றி உள்ளவனாக மாற்றுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. எழுதி வைத்திருக்கிற தேவ வசனங்களை எடுத்து ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் உங்களுக்கு வசனத்தை போதித்து உபதேசித்து அதுக்கு வியாக்கியானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையை எப்படி நீங்க வெற்றிகரமா ஆக்க வேண்டும் என்கிற வாழ்க்கையில உபயோகப்படுத்தக்கூடிய நடைமுறையான படிப்பினைகளை ஆண்டவர் இந்த சத்தியத்தின் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பிறகுதான் இந்த நாட்களில ஆண்டவர் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும், அதை வைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை வச்சு கர்த்தர் என்ன செய்ய விரும்புறார் நம்ம மூலமா, இதற்காக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க எவ்வளவு கண்ணும் கருத்துமா நம்மோட அவர் பேசுகிறார், இடைப்படுகிறார் என்கிற சத்தியங்களை நம்ம கேட்டுக்கொண்டு வரோம் பாருங்க. பொருளாதாரம் என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான ஒன்றாக இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் உபயோகமாகிற அத்தியாவசியமான பொருள் போல் மாறிவிட்டது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நம்ம பணம் செலவு பண்ணாமலா இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. வீட்டுக்கு வாங்க வேண்டிய காய்கறினாலும் கிராசரினாலும் வீட்டுக்கு நம்ம கட்ட வேண்டிய பில்லு, நம்ம போட வேண்டிய பெட்ரோல், நம்ம சாப்பிட்ற ஆகாரம், இது எல்லாத்துக்கும் இந்த பணத்தை நம்ம உபயோகப்படுத்தி தான் இருக்கிறோம் பாருங்க. பணத்தை செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நான் பணமே செலவு பண்றது இல்லைன்னு சொல்ற புண்ணியவான் யாரா இருக்கீங்களா? கரெக்டா விஷயமா தான் இருக்கிறீங்க பாருங்க. எல்லாருக்கும் தெரியுது என்ன பண்றோம், செலவு பண்றோம். பணம் கையில இருந்து செலவு ஆகுது. நீங்க இங்க இருந்து வெளியே திருப்பியும் போனோம்னா கூட
நீங்க செலவு செய்து போக வேண்டியதா இருக்கு. ஒரு இடத்துக்கு நீங்க இன்னொரு இடம் போனா கூட பணத்தை செலவு செய்யணும். பாருங்க, பணம் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரம் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா இருக்கிறது. அத்தியாவசியமான தேவையாக அது இருக்கு. இந்த தேவையை ஆண்டவர் எப்படி பூர்த்தி செய்கிறார்? நம்ம தேவைகளை மாத்திரம் பூர்த்தி செய்கிறவர் அல்ல, அந்த பொருளாதார நன்மை நம்ம கொடுத்து நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ, தேவ ராஜ்யத்தில் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக தேவனுடைய வேலையை செய்வதற்கு நம்ம கையில் இந்த பொருளாதாரத்தை ஆண்டவர் எப்படி கொண்டு வருகிறாரு, அதை வச்சு நம்மளை என்ன செய்ய விரும்புகிறாரு என்கிற சத்தியங்களை தான் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது ஆண்டவர் நம்மளை பணத்துக்கு பின்னாடி போன்னு சொல்லலை. பணம் ஒரு கருவியாக நமக்கு பணிவிடை செய்யும்படி, தேவ வேலையை செய்யும்படி கர்த்தர் நம்ம கையில அதை நிறைவாய் கொடுக்க விரும்புறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. நம்ம பணத்துக்கு பின்னாடி போகல, ஆனா ஆண்டவர் பொருளாதார ஆசீர்வாதத்தை நான் செய்கிற வேலை, நான் செய்கிற ஒரு சின்ன முயற்சியில கர்த்தர் எனக்கு நேராக அதை கொண்டு வருகிறார். ஏன் கொண்டு வர்றாருன்னா, என் மூலமா கர்த்தர் என் தேவையை மாத்திரம் சந்திக்க அதை கொடுக்கல, என் மூலமா கர்த்தர் அவருடைய வேலையை செய்வதற்கும் அதை உபயோகப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, வெறும் என் தேவைகளை சந்திப்பதற்கு மாத்திரம் நீர் பொருளாதார நன்மையை கொடுக்கல, அந்த பொருளாதார நன்மையை நீர் எனக்கு கொடுக்கிறீர் எதற்காகனா உம்முடைய வேலையை என் மூலமாய் செய்ய. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே என் மூலமா உம்முடைய வேலையை செய்வதற்கு தான் இன்னைக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் ஜீவனோட இருக்கிறேன்னா அவருடைய வேலையை செய்ய. இன்னைக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு வருமானத்தை கொடுத்து கர்த்தர் அது மேல ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறாருன்னா அவருடைய வேலையை என் மூலமா செய்வதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுக்கிறாரு. பாருங்க, இந்த நன்மைகளை நம்ம அடையறோமா அடையாம இருக்கிறோமா, இதான் கேள்வி இன்னைக்கு. இப்போ அடைகிறதுக்கு நாம என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்றத நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில இந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அடைய, அதை வைத்து நாம் கர்த்தருக்கு என்று எடுத்து உபயோகப்படுத்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அவருடைய வேலையை செய்ய உங்களை ஆசீர்வதிக்க தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்காக உங்களை பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து உங்களை எதுல ஆசீர்வதிப்பாரு? எத்தனை பேருக்கு வேணும் பொருளாதார ஆசீர்வாதம்? கை உயர்த்தாதவங்களா ரொம்ப கோடீஸ்வரங்களா நீங்களா? எல்லாருக்கும் என்ன தேவை? பொருளாதார நன்மை தேவை. இந்த பொருளாதார நன்மைகளை ஆண்டவர் நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்து, பேராசை உள்ளவனா இருக்கிறதுக்காக இது சொல்லலை. பேராசை உள்ளவனாகவோ சுயநலமானவனாக இருப்பதுக்காக கர்த்தர் இதை சொல்லலை. கர்த்தர் இதை எதுக்கு கொடுக்கிறாரு? என் மூலமா அவருடைய வேலையை செய்வதற்காக. சொல்லுங்க வாயத்திலிருந்து, என் மூலமா அவருடைய வேலையை செய்ய. நானே அவர் வேலையை செய்யறதுக்கு தான் இருக்கிறேன். எத்தனை பேர் கை வைத்து எப்படி சொல்றீங்க? நான் வாழ்றதே அவருடைய வேலையை செய்யறதுக்காக தான். என்ன போதகராக வச்சிருக்கிறாரு? உங்களை டீச்சராக வச்சிருக்கலாம், டாக்டராக வச்சிருக்கலாம், நர்ஸாக வச்சிருக்கலாம், கம்பவுண்டராக வச்சிருக்கலாம், அல்லது உங்களை ஒரு ஆஃபீஸ் கிளர்க்காக வச்சிருக்கலாம், ஒரு ஆஃபீஸராக வச்சிருக்கலாம், ஒரு என்ஜினியராக இருக்கலாம். நீங்க என்ன ஐடி செக்டார்ல ஏதாவது ஒரு வேலை உங்களை கர்த்தர் அங்க அவருடைய வேலையை செய்வதற்காக தான் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நீர் எங்க வச்சிருக்கிறீரோ அங்க உம்முடைய வேலையை என்னை கொண்டு செய்யும் ஆண்டவரே. சொல்லுங்க வாயத்திலிருந்து, என்ன எங்க வச்சிருக்கிறீரோ அங்கே என்ன ஆண்டவரை உமக்கென்று வேலை செய்கிறவனாய் உபயோகப்படுத்தும். அப்ப அதை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் இந்த பொருளாதார ஆசீர்வாதம். பாருங்க, இந்த பொருளாதார ஆசீர்வாதம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில வராம போகிறது தான் பெரிய ஒரு ரிசல்ட்டா இருக்கும் இல்லையா? அடைந்தவர்கள்ன்ற ரிசல்ட் ரொம்ப குறைவு. இந்த பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொல்ற கூட்டம் கிறிஸ்தவத்துல ரொம்ப குறைவு. இல்லைன்னு சொல்ற கூட்டம் தான் பெரிய கூட்டம். இன்னைக்கு நிறைய பேர் இல்லைன்ற கூட்டத்தில் தான் போய் சேர்றோம். ஆனா ஆண்டவர் இந்த பொருளாதாரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதுக்கு என்ன செய்ய சொல்றாரு அப்படின்றத விளங்கிக்கிட்டோம்னா, நான் சொல்றேன், படிப்படையா கர்த்தர் நம்முடைய நிலைமைகள் எல்லாம் மாற்றி நல்ல நிலைக்கு கர்த்தருக்கு மகிமையா வாழ கர்த்தர் நமக்கு உதவி. இது வரைக்கும் மகிமையா வாழ வச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் அதை கர்த்தருக்கு அதற்காக ஸ்தோத்திரம் பண்றோம்? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு முதல்ல அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நல்ல மகிமையா வாழ வச்சிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா இதை காட்டிலும் இன்னும் மகிமையா உமக்காக நான் வாழுவேன் ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? இதை காட்டிலும் இன்னும் மகிமையா நான் உமக்காக
வாழணும். அப்ப இந்த பொருளாதார ஆசீர்வாதம் கிறிஸ்தவர்கள் மத்தியில வராம இருக்கிறதுக்கு காரணத்தை கொஞ்சம் கவனிப்போமே. ஏன் வராம போகுதுன்னா, வேதம் சொல்லுகிறது வராம போகிறதுக்கு காரணம் இந்த மனதுக்குள் எழும்புகிற இந்த மென்டல் பிளாக் ஹோல் அபவுட் ஃபினான்ஷியல் பிளாக், இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த தப்பான பலத்த அரண்கள் மனதுக்குள் போகிற சிந்தனையினால உண்டாகுது பாருங்க. இதுதான் அதுக்கு பெரிய பிளாக் ஹோல்டா இருக்கு. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். உங்களுடைய நன்மையை தடுக்கிறது உங்க கூட இருக்கிறவங்களோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களோ பிசாசோ. கிறிஸ்தவ மக்களுக்கு ரொம்ப ஈஸியா பிளேம் பண்ற ஆள் யாருன்னா பிசாசு. பிசாசை பிளேம் பண்ணி போர் அடிச்சிச்சுன்னா அடுத்தது யாரை பிளேம் பண்ணுவாங்க? ஆண்டவர்கிட்ட வந்துருவாங்க. இப்படியே பிளேமை மாத்தி மாத்தி ஒன்று பிசாசு இல்லை ஆண்டவர் இல்லை சுத்தி இருக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பொருளாதார ஆசீர்வாதம் வராம போகிறதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோ பிசாசோ யாரும் கிடையாது. என் மனதுக்குள் போகிற எண்ணங்கள் தான் அதுக்கு பெரிய தடையாக மாறுகிறது. நல்லா நீங்க அதை யோசிக்கணும். ஒரு மனுஷன் தான் எண்ணங்களை செட்ரைட் பண்ணலன்னா அவனுடைய வாழ்க்கையில எந்த காரியத்திலும் வெற்றி அடைய முடியாது. பொருளாதார காரியங்களில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும்னு வேதம் சொல்லுது. நீங்க உங்க எண்ணத்தை காட்டிலும் பெருசா மேல வாழ்ந்துட முடியாது. நீங்க எண்ணத்துல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில வேறமா ஒண்ணு விளைவு வரும்னா கண்டிப்பா வராது. உங்க வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும், உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க எதிர்காலத்தை குறிச்சு, உங்க விவாக வாழ்க்கையை குறிச்சு, உங்க வேலையை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்ச எண்ணம் உயர்ந்ததா இல்லைன்னா, சரியானதா இல்லைன்னா வாழ்க்கை சரியாவே இருக்காது. நீங்க எந்த வேலையில இருந்தாலும் அதை நீங்க அனுபவிக்க முடியாது. அந்த சரியான விளைவுகளை அனுபவிக்க முடியாது. அப்போ ரொம்ப முக்கியமானது நம்முடைய மனதுக்குள் போகிற எண்ணங்கள். எண்ணம் தான் எல்லா பிரச்சனையும் உண்டாக்குது பாருங்க, பிசாசு கிடையாது. அதுதான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் கவனிச்சோன்னா, அங்க சொல்றாரு ஒரு யுத்தம், ஒரு போர் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. தினந்தோறும் ஒரு போர் இருக்கு. அந்த போர் எங்கன்னா மாம்சத்தோட ஏற்படுகிற போர் அல்ல, நம்முடைய மனதுக்குள்ள, இந்த மாம்சத்துக்குள்ள இருக்கிற மனம் இருக்கு பாருங்க, இந்த எண்ணங்கள் போது பாருங்க, இதோட தான் நமக்கு ஒரு போர் இருக்குன்றாரு. இந்த போரை ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம வாஸ்த வசனத்துல பதில் இருக்கு. யோசுவா 1:5 வாஸ்தமே 8ஆம் வசனத்தை சொல்றாரு, இந்த வசனத்தை இரவும் பகலும் நான் தியானித்து, இந்த வசனம் சொல்லி இருக்கிறபடி செய்ய நான் கவனம் உள்ளவனா இருப்பேனா இந்த போரை நான் ஜெயிக்கலாம். எந்த போரை? பிசாசு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு எதிராக தேவன் எனக்கு கொடுக்க விரும்புகிற நன்மைக்கு எதிரான எண்ணங்கள் உள்ள போது பாருங்க, அதை ஜெயிக்க ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் எதுனா தேவனுடைய வசனம். பிசாசு என்ன செய்கிறான்? எண்ணங்களை உள்ள அனுப்பி அந்த எண்ணத்தை கற்பனையாக்கி, எண்ணமும் கற்பனையும் சேர்ந்து பெரிய பலத்த அரணா வாழ்க்கைக்குள்ள மாறுது. சிலருடைய வாழ்க்கையினுடைய யோசிக்கும் முறைகளே, அந்த வாழ்க்கையினுடைய பேட்டர்னே, இந்த லைஃப் பேட்டர்னே ரொம்ப மோசமானதா இருக்கு. நல்லதை சிந்திக்கக்கூடிய எண்ணம் இருக்க மாட்டேது பாருங்க. வாழ்க்கை நல்லா ஆகும், நான் கொஞ்சம் இதுல இருந்து வெளியே வர முடியும், இந்த கெட்ட பழக்கத்துல நான் சிக்கி இருக்க வேண்டியதில்லை, இதுல வெளியே அந்த எண்ணம் வர்றதில்லை. ஏன்னா அதிலே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், இதை விட முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால அதிலே சிக்குண்டவனா இருக்கிறேன். அப்போ கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு போர் இருக்கு. அது என்னன்னா என் மனதோடு, என் எண்ணங்களோடு எனக்கு போர் இருக்கு. அந்த போரை ஜெயிக்கிறதுக்கு தான் வேதம் நமக்கு சொல்லுது, இரவும் பகலும் எதை தியானிக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? பாக்கியவான். எத்தனை பேர் பாக்கியவானா இருக்கணும்னு விரும்புறோம்? கையை வச்சு சொல்லுங்க. இரவும் பகலும் இந்த வசனத்தையே நினைக்கிற ஒரு மனுஷன். உங்களுக்கு இதுக்கு எதிரான ஒரு எண்ணம் வரும்போது வசனத்தை நினைக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்கிறாரா இன்னைக்கு அப்படின்னா, இந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் இந்த வசனத்தை யோசிச்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசித்து உங்களை நீங்க செல்ஃப் செக் பண்ணி பாருங்க. ஆனா எவ்வளவு நேரம் இந்த வசனத்துக்கு எதிராக யோசிச்சிருக்கோம் பாருங்க, அது அதிகமான நேரமா இருக்கும். அப்ப என்ன ஆகுது? ஒவ்வொரு முறையும் என் எண்ணங்களை பிசாசு உபயோகப்படுத்த நான் வாய்ப்பு கொடுக்கும்போது அவனுடைய எண்ணங்களை பலத்த அரணாக, தப்பான பலத்த அரணா மாத்திரம். எதுக்கு நேராகனா வேதம் சொல்லுது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்களாத மாத்திரானா.
தேவன் எப்படிலாம் என்னை ஆசீர்வதிக்கணும், எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் வச்சு அதை சிந்திக்க விட மாட்டான். தப்பான பலத்தாரன்லையே சிந்திக்க வச்சு வாழ்க்கையில் நம்ம உயர்ந்து வருவதோ, நமக்கு தேவன் கொடுக்குற பொருளாதார நன்மை நமக்கு வருவதோ, அதை வச்சு நம்ம எப்படி கர்த்தர் அதை உபயோகப்படுத்தணும்னு விரும்புகிற இதை குறித்த யோசனையே போகாது பாருங்க. அதில் நம்மளை கம்ப்ளீட்டாக இக்னோரண்ட்டாக இருக்க பிசாசு என்ன செய்கிறான்னா, இந்த வசனம் என்னும் ஆயுதத்தை கிறிஸ்தவர்கள் உபயோகப்படுத்தக்கூடாது என்பதுக்காக நிறைய விதங்களில் பிசாசு நம்மளை சோதித்து தான் இருக்கிறான். ரொம்ப ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன் சொன்ன ஒரு சாட்சியை நான் வைத்து இந்த காரியத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் பாருங்க. அங்கே சொல்கிறாரு, இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த்ன்ற ஒரு தேவ மனுஷன் இங்கிலாந்து தேசத்தில் ஆண்டவரால் மிக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன். அவர் பிரசங்கத்தை கேட்டவர்கள் தேவன் மேலே விசுவாசம் அடைந்து அந்த விசுவாசம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா வியாதியையும் பிரச்சனைகள்லாம் மாற்றுச்சு. பயங்கர அற்புத அடையாளம் நடந்துச்சு. அப்போது இந்த தேவ மனுஷன் ஒரு நாள் வீட்டில் படுத்து கொண்டிருந்த போது, இங்கிலாந்து தேசம் பெரும்பாலும் குளிர் நிறைந்த தேசம் பாருங்க, ரொம்ப குளிர் இருக்கும் அங்கே. வருஷத்தில் பெரும்பாலும் குளிர் நிறைந்த நாட்களாக தான் இருக்கும். அப்போது ரொம்ப குளிராக இருந்ததுனால இந்த மனுஷன் ஒரு நாள் வீட்டில் தான் பெட்ரூமில் படுத்துருக்கும்போது திடீர்னு ரொம்ப குளிராக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாரா, அங்கே இருந்த கம்பளி எடுத்து, அவர் காலுக்கீழ இருந்த கம்பளி எடுத்து கம்ப்ளீட்டாக இழுத்து போத்தி தலை வரைக்கும் இழுத்து போட்டு படுக்கிறதுக்கு போனாராம் பாருங்க. அப்படி இழுத்து போட்டு அப்படி படுக்கும்போது அவருக்குள்ளே உணர்ந்தாராம், இங்கே வேற யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு உணர்ந்தாராம். என் ரூமுக்குள்ளே வேறு யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு உணர்ந்து பெட்ஷீட்டை தூக்கி போட்டு கம்பளி தூக்கி போட்டு படுத்தாரம் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் ரூமில் இருந்த அந்த ராக்கிங் சேர் வாங்க, ஈஸி சேர் வாங்க பாருங்க, அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆடிச்சான். கரக்குன்னு ஒரு சவுண்டு. உடனே பார்த்தாராம் இவர், என்ன சவுண்டு கேட்குது கரக்குன்னு அப்படின்னு பெட்ஷீட்டை திறந்து பார்த்தா அந்த ஈஸி சேர் தனியாக ஆடிட்டுக்குதான். அப்போ இவர் சொன்னாராம், பிசாசே நீ இங்கே தான் இருக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நீ கெச்சிக்கிற சிங்கத்தை போல ஏவனை விளங்கலாமோ என்று நீ என்ன பண்ற, வகை தேடி சுத்தி திரியிற. ஆனா உன்னை தெரிஞ்சுக்கோ, நீ சுத்தி தான் திரிய முடியும் ஒழிய என்னத்தோட உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் கிடையாதுன்ட்டு திருப்பியும் பேச்சுட்டு இழுத்து போட்டு நல்லா தூங்கிட்டாராங்க. இப்ப நான் கேள்வி என்ன கேட்கறேன்னா, அந்த மனுஷன் வசனம் இருந்துச்சு, நல்ல எண்ணங்கள் அவருக்கு, ஆண்டவர் மேல் இருந்த விசுவாசம் இருந்துச்சு, எல்லாம் ஓகே. நான் கேட்கிறேன், இதை நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க எழுமிச்சு ஆவியில் நிரம்பி ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் அப்படியா பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பீங்க? கூப்பாடு போட்டு அலறி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? தம் தூண்டு கற்பாம்பூச்சி வந்தாலே என்ன அலற விடுறோம். நான் சில பிடிக்காத பூச்சி வந்துருச்சுன்னா, நமக்கு எந்த பூச்சி பிடிக்கல அது வந்துச்சுன்னா என்ன சவுண்டு, அலறி கூப்பாடு போட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எழுப்பி, பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் எழுப்பி, என்ன ஆச்சு, ஏதோ ஆயிடுச்சு போல, ஒரு இலவு வீடு மாதிரி ஆக்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆக்கி என்னென்ன பண்ணிட்டு கடைசியில் அதுக்கு பத்தாது என்ன பண்ணுவாங்க, பாஸ்டரை கூப்பிடு, உடனே பாஸ்டரை கூப்பிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுக்கும் தண்ணி தெளிச்சு அவர் என்ன பண்ணட்டும், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்ல கூப்பிட வர. அப்படியே பாஸ்டர் வந்தாருன்னு வச்சுங்க, பார்த்து ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை, வீட்டில் தேவ பிரசனம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பாஸ்டருக்கு வல்லமையே இல்லைப்பா, இந்த பாஸ்டர் சரியில்லை, இவர் ஆவியும் சரியில்லை, இவரும் சரியில்லை, அதனால பிசாசை துரத்த வரம் பெற்றவர்களை கூப்பிடுங்க அப்படின்னுவாங்க. எப்படி ஆயிட்டாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. எங்க தாத்தா சொல்லுவார் அடிக்கடி, எங்க அம்மாவுடைய அப்பா, அவர் சொல்லுவார், டேய் நான் எங்கே போனாலும் என்ன டெவில் டிடின்னு வேணாரு. நான் நினச்சேன், நான் சின்ன பையன் டிடினும் ஏதோ டிகிரி முடிச்சுக்கிறார் அப்படின்னு நினச்சி, பெரிய படிப்பு போல படிச்சுக்கிற தாத்தா அப்படின்னு நினச்சிட்டு வளர்ந்த பிறகு கேட்டேன். ஒரு இடத்துக்கு போயிருந்த பாருங்க, ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னார், ஐ எம் டிடி அப்படின்னார், வி ஆர் ஜெய்சிங் டிடி அப்படின்னார். நான் நினச்சேன் என்ன அது வி ஆர் ஜெய்சிங் டிடி அப்படின்னா, நான் கேட்டேன், தாத்தா அப்படின்னா என்ன டிடினா அப்படின்னா, டேய் ஐ எம் அ டெவில் டிரைவர்ரா அப்படின்னாரு. டெவில் டிரைவருக்கு தானா டிடி அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா வரம் பெற்றவர்களை, தகுடு எடுக்க வரம் பெற்றவர்கள், என்ன வாந்தி எடுக்க வரம் பெற்றவர்கள், கூப்பிடு அவங்கள அப்படின்ட்டு. நான் சொல்றேன், எவ்வளவு வரம் பெற்றவங்க வந்தா கூட உங்க மனதுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் பிசாசை குறித்து சரியானதா இல்லைன்னா
எவ்வளோ வரம் பெற்றவங்க வந்து உங்கள் வீட்டிலேயே கொடுத்துன்னு இருந்தால் கூட உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கின்னு தான் இருக்கும். ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து பிசாசை தோக்கடித்து வெற்றி சிறந்த இயேசு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு, பிசாசுக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்ற சத்தியம் என் மனசுக்குள்ள அந்த எண்ணமா இல்லைன்னா எத்தனை 1000 பேர் எனக்கு ஜெபம் பண்ணாலும் என் பிரச்சனை என்னோட தான் இருக்கும். நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய எண்ணங்கள் சரியாக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம எண்ணங்கள் சரியாக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். எப்படி அந்த எண்ணத்தை சரி பண்றேன்? தேவ வசனத்தை கேட்க கேட்க, சத்தியத்தை அறிய அறிய விடுதலை உண்டாகும். கையை வச்சு சொல்லுங்க, சத்தியத்தை அறிய அறிய என்ன ஆகுது? அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த பலத்த அரணை, இந்த தப்பான பலத்த அரணை எப்படி நிர்மூலப்படும்? சும்மா விட்டுறக்கூடாது. இருந்துட்டு போகுது, இது என்னத்தை பெருசா பண்ண போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன், வாழ்க்கை நஷ்டமாக்கும், அழிவுக்குள்ள கொண்டு போகும், எல்லா தோல்விக்குள்ள கொண்டு போய் விட்டுரும் பிசாசு. எண்ணங்களை தான் வச்சு பாருங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில பிசாசு அவர்களை தொடர்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஆனா எப்போ அவனால தொட முடியும்னா, அவன் போடுற எண்ணங்களுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உள்ள பூந்துருவான். அவனுடைய நம்ம வாழ்க்கைக்குள்ள பூர்றதுக்கு அவன் தெரிந்து கொள்ற இடம் எதுனா நம்முடைய எண்ணங்கள். நமக்கு பலவீனமா இருக்கட்டும், சோர்வா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், சும்மா ஒரு எண்ணத்தை போடுவான். புருஷன்கிட்ட வந்து பொண்டாட்டியை பத்தி ஒரு எண்ணத்தை போடுவான். பாத்தியா அவ என்ன இன்னைக்கு வேற மாதிரி பேசுறா பாரு. நான் எதையாவது உன போட்டு எதையாவது உன மனசுக்குள்ள வச்சு என்ன பண்ணுவான்? இந்த எண்ணத்தை வச்சுதான் ஆரம்பிக்கிறான். இந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா நான் சொல்றேன், எல்லா பிரச்சனையும் உள்ள கூட அவன் கொண்டு வந்துருவான். அதுதான் வேதம் சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்க என்ன பண்ணணுமா? சிறைப்பிடிக்கணும். கையை வாய்த்து சொல்லுங்க, எல்லா எதிரான பலத்த அரண்களை நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிறைப்பிடிக்கிறேன். எப்படி சிறைப்பிடிக்கிறேன்? இந்த சத்தியத்தை அறிய அறிய எதெல்லாம் இடிக்கப்படாமல் இருக்கும் அதெல்லாம் இடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அதை கேட்க 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 மறுபடியும் 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 தேவ வசனத்தை கேட்க கேட்க என் வாழ்க்கையில எழும்பி இருக்கிற எல்லா பலத்த அரண்களையும் இந்த சத்திய வசனத்தினால நான் இடிக்கிறேன். நிறைய தவறான பலத்த அரண்களை கவனிச்சுட்டு வந்தோம் பாருங்க. அதுல ஒண்ணு, தேவனை குறித்து நம்ம நினைக்கிற நினைவுகள் தப்பானதா இருக்கு. தேவனை குறித்து நம்ம எப்படி நினைக்கிறோம்? அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், அவர்கிட்ட எந்த குறைவும் இல்லை, எந்த பழுதும் இல்லை, அவர் ஒரு நிறைவான தேவன்றதை நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அப்படி நம்ம நினைக்கிறது இல்லைனா கூட வேற மாதிரி நினைக்கிறோம். கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிடுவாரு. இப்படி நினைக்கும் போதும் ஆண்டவரை நிறைவானவரா நான் நினைக்கல, குறைவுள்ளவராக தான் பார்க்கிறேன். அவர்கிட்ட ஏதோ குறைவு இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிறத வாங்கி அவர் நிறைவேற்றிக்கிறார்ன்ற மாதிரி எண்ணங்கள் வரும்போது அந்த ஒரு எண்ணம் போதும் பிசாசுக்கு உங்களை தோக்கடிப்பதுக்கு. உங்களை பொருளாதாரத்திலேயோ வாழ்க்கையின் எந்த காரியத்திலும் நீங்க முன்னேற முடியாதபடிக்கு அந்த தேவனை குறித்து தப்பா இருக்கிற எண்ணம் இருக்கு பாருங்க, அதை வச்சே நம்ம வாழ்க்கையை எல்லாத்துலயும் நஷ்டமாக்க அவனால வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் நம்ம கவனிச்சோம் எப்படி தேவனை குறித்து சரியான எண்ணம் இருக்கணும், அவர் எப்படிப்பட்டவர், எங்க இருக்கிறாரு, அவருடைய நிறைவு என்ன, அவருக்கு ஒரு குறையும் இல்லாத தேவன். அந்த தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பினாரு. அந்த இயேசு கிறிஸ்துவிட்டே எந்த குறையும் கிடையாது. வேதம் அவரை குறித்து சொல்லும் போது சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார். கையை வாழ்த்தி சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நல்ல வாழ்த்தன்னு சொல்லுங்க, எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? குறை அவர்கிட்ட கிடையாது. என் குறையை தான் அவர் எடுத்தார் ஒழிய, என் பாவத்தை தான் அவர் ஏற்றுக்கொண்டார் ஒழிய, என் சாபத்தை தான் அவர் ஏற்றுக்கொண்டார் ஒழிய, என் தரித்திரத்தை தான் அவர் எடுத்தார் ஒழிய, அவர்கிட்ட எந்த குறைவுமே கிடையாது. நிறைவுள்ள ஒரு ஆண்டவராய் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார். ஏன் அதை செஞ்சார்னா, பாடுள்ள நம்ம, குறைவுள்ள நம்ம, பிழை உள்ளவர்களாய் இருக்கிற நம்மளை இன்னும் பிழை இல்லாதவர்களாய் மாற்ற, குறை உள்ள நம்மளை நிறைவுள்ளவர்களாய் ஆக்குவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவர் ஆண்டவராக இரட்சகராக மாற விரும்புகிறாரு. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம அநேக நேரம் என்ன நினைச்சிடறோம்னா, அவரும் ரொம்ப ஏழ்மையான ஒரு ஆண்டவர், அவரை ரொம்ப ஏழ்மையானவர் நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க ஏழ்மையாவே இருந்துட்டு தான் போக வேண்டிய எண்ணத்துல தான் வாழ்வீங்க.
நல்லா கவனிங்க நான் சொல்றத. என் ஆண்டவர் நிறைவுள்ளவர், மேலானவர், எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்க வல்லவர். எத்தனை பேர் கை வாய்ச்சி சொல்றீங்க? எல்லா குறைவையும் அவர் என்ன செய்ய முடியும்? அதான் உங்களுக்கு காண்பித்தேன். இயேசுநாதர் தலை சாய்க்கவே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு நிறைய பேர் அதை பிடிச்சிக்கிறாங்க. அவர் ஆட்டு தொழுவத்தில் பிறந்தாரு, தலை சாய்க்க இடம் இல்லை, எவ்வளோ குறைவு உள்ளவராக இருந்திருக்கிறார், அது போகாததுக்குன்னு இன்னொன்று பிடிச்சிக்கிறாங்க. என்னன்னா மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, போய் அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அந்த கழுதையை கழட்டி கொண்டு வான்றாரு. உடனே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, பாரு இயேசுநாட்ட ஒரு சொந்தமாக ஒரு கழுதை கூட இல்லை. அந்த நாட்களில் கழுதை தாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போனோம்னா பிரயாணம் பண்ணுறதுக்கு அதுதான் வாகனம். இன்னைக்கு நமக்கு காரு, பைக்கு, ஏரோப்ளைன் நிறையலாம் இருக்கு பாருங்க. அந்த நாட்களில் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இன்னொரு இடம் போனோம்னா அந்த நாட்களில் குதிரை, ஒட்டகம், அதுக்கப்புறம் கழுதை, இதெல்லாம் தான் அன்னைக்கு இருந்த வாகனங்கள். அப்போ இயேசுநாதர் சொல்றாரு, போய் அந்த கழுதையை கழட்டிட்டு வா அப்படின்றாரு. அப்போ இவங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, பாரு இயேசுநாதரே இரவல் வாங்கல் தான், இயேசுநாதரே பாரோ பண்றவராக தான் இருந்தாரு, அதனால நான் பாரோ பண்றதுல என்ன இல்லை, தப்பு இல்லை. சிலருக்கு யோசிக்காதவங்களுக்கு நான் யோசிக்க வச்சிட்டனோ, இதை நாங்கள் யோசிக்கவே இல்லையே பாஸ்டர், நீங்கள் நல்லா சொன்னீங்க, நல்ல வேலை, இப்போ நாங்கள் தைரியமாக போய் கடன் வாங்கலாம், ஏன்னா இயேசுநாதரே பாரோ பண்ணியிருக்கிறாரே. நல்லா கவனிங்க, இயேசுநாதர் யார்கிட்டையும் பாரோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவரிடத்துல எல்லாமே நிறைவாக இருக்கு, எல்லாம் அவருடையதுங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு கடவுளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கடவுள் பார்க்கும்போது நமக்கு அவர் எல்லாம் கொடுக்குறாரு, நம்ம தான் அவர்கிட்ட இருந்து இரவல் வாங்கி வச்சிருக்கிறோம், எல்லாம் நம்ம தான் அவர்கிட்ட இருந்து பாரோ பண்ணி வச்சிருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்ததெல்லாம் நம்ம அவர்கிட்ட இருந்து பாரோ பண்ணி வச்சிருக்கிறதுக்கு அடையாளம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இயேசுநாதர் என்ன செஞ்சார், போய் கழுதிய கட்ட அவிழ்த்துட்டு வாங்க. யாரா கேட்டாங்கன்னா இயேசுநாதருக்கு வேணும்னு சொல்லு. பாரு இயேசுநாதரே ஒரு சொந்தமாக ஒரு கழுதகுரம் வச்சிருக்கல கூட, அவர் கடைசி வரைக்கும் எல்லா இடத்தையும் பாரோ பண்ணார். அவர் கடைசியா சீஷர்களோட உட்காந்து பந்தி ஆசரிக்கிறது கூட, என்ன பஸ்கா ஆசரிக்கிறது கூட இன்னொருத்தனுடைய வீட்டை போய் இடம் கேட்கிறாரு, அவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னாரு. இப்படி ஆண்டவரை எவ்வளோக்கு எவ்வளோ மழுவா, எவ்வளோ டீக்ரேட் பண்ணக்கூடிய நிலையில நீங்க நினைக்கிறீங்களோ, நான் சொல்றேன் நீங்க உங்க சூழ்நிலையிலும் அப்படிதான் இருக்க பழகிருவீங்க. ஏன்னா ஆண்டவரே இப்படி இருந்தார், நம்மளும் இப்படிதான் இருக்கணும் போல. அதனால்தான் அந்த நாட்கள்ல பாருங்க, நமக்கு ஆண்டவர் பட்ட பாடுகள், ஆண்டவர் செஞ்ச என்ன தியாகங்கள், அதெல்லாம் நம்ம நமக்கு இக்னோர் பண்ணல, அதெல்லாம் இருக்கு. ஆனா மறுபக்கத்தில் இருக்கிற விஷயத்தை ஒரு நாள் நம்ம கவனிக்கிறதே இல்லையா. அதனாலதான் நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல அவருடைய வேலையை செய்ய நம்ம கையில தேவன் என்னெல்லாம் கொடுக்க விரும்புறாரு, அது எப்படி வரும்ன்ற எண்ணங்களே வரமாட்டுது. தேவனை குறிச்ச ஒரு நல்ல எண்ணங்கள் வந்தாதான் நம்ம வாழ்க்கையிலும் இதெல்லாம் கர்த்தர் நம்ம கிட்ட கொண்டு வருவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கு. அதை நியாயமான விதத்துல கர்த்தருக்கு நான் உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற சத்தியங்களை அறியும் போதுதான் சரியான வழியில சரியான தேவனுடைய ஆசீர்வாதத்தை சரியான உபயோகத்துக்குள்ள எல்லாவற்றையும் கொண்டு வரும். இப்ப கவனிச்சு பாருங்க, இயேசுநாதரே அப்படி சொல்லிட்டாங்க. என்னன்னா இயேசுநாதரே கழுதை இரவலுக்கு தானே வாங்கினார். ஆனா நீங்க கவனிக்கணும், சில வசனங்களை வாசித்தாதான் இந்த தேவன் என்ன சொல்றாரு பாப்போமா. இப்படி நம்ம யோசனை வரும்போது இந்த தேவன் என்ன சொல்றாரு, ஒரு கழுதை கூட அவர்கிட்ட இல்லையா, ஒரு கழுதக்குறம் அவருக்கு சொந்தமாக்க முடியாதபடிக்கு அவர் அவ்வளோ என்ன ஏழ்மையா இருந்தாரா. அங்க பாருங்க 50ஆம் சங்கீதம் பாருங்க, இந்த வசனங்களை வாசிக்கும் போது இப்ப தெரியும். 3 வசனம் வாசிக்க போறோம், 3த்தையும் அவர் என்ன சொல்றார், அவர் யாரா இருக்கிறாருன்றத அவரே சொல்றாரு பாருங்க. 50ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல வாசிப்போமா. 50ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமே எல்லாரும் இணைந்து. அங்க போட்டிருக்கு பாருங்க, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும். மறுபடியும் எல்லாரும் வாசிக்கணும். பைபிள் வச்சுக்கிறீங்களா எல்லாரும்? கட்சிக்கு வரும்போது கை வீசு ராஜா, கை வீசு அப்படின்னு வந்துடாதீங்க. பைபிளை எடுத்துட்டு கை வீசாம கையோட பைபிளை கொண்டு வாங்க. இல்லை போனை கொண்டு வந்துடுறீங்களா, அதில் பைபிளை போட்டு பாருங்க. திறந்த அந்த 50ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க அறிஞ்சிக்கணும். தேவன் யாரு, அவரே இரவல் வாங்கினாரு, அதனால நான் கடன் வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் நான் ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே இப்போ நான் கடன் வாங்கிறதுக்காக ஜோம் பண்ண வந்திருக்கிறேன், என் கடனுக்கு கரெக்டா நீர் ஆண்டவரே ஆளை கரெக்டா எனக்கு அனுப்பும். கரெக்டா டெலிகாலம்ல இருந்து என்ன வரும், ஃபோன் வரும், உங்களுக்கு லோனு வேணுமா. உடனே நீங்க என்ன சொல்லுங்க, கர்த்தர் பார் தூதனை போல அனுப்பியிருக்கிறார். எதுக்கு, உங்களை அடிமையாக்குறதுக்கு தூதனை அனுப்புவாரா? நல்லா கவனிங்க, இதெல்லாம் விடுதலை பெறணும். பொருளாதாரத்தில் நிறைவா இருந்தீங்கன்னா
யாருக்கும் நீங்க அடிமையா இருக்க வேண்டியதில்லை. கர்த்தர் சொல்றத சுதந்திரமாய் செய்ய கர்த்தர் நம்மளை திராணி உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் கொடுக்கும் பொருளாதார ஆசீர்வாதத்தில் நிறைவுள்ளவர்களாக இருந்து நீ சொல்லுகிறத மன நிறைவோடு சந்தோஷத்தோட செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்னா தேவனை குறித்து இயேசுநாதர் எப்படிப்பட்டவர்ன்றத கொஞ்சம் நல்லா நம்ம விளங்கிக்கணும். பாருங்க, 10ஆம் வசனம் வாசிப்போமா? சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களிலும் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற சொல்ற ஒரு கழுத கூட அவருக்கு இல்லையா? இங்க என்ன சொல்றாரு? எல்லாமே என்னுடையதுன்றாரு. பர்வதங்களில் இருக்கிற என்ன எல்லா காட்டு ஜீவன்களும் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையது. மிருகங்கள்ல கழுதையும் ஒரு மிருகம் தானே. அங்க என்ன சொல்றோம்? கழுத கூட அவர்கிட்ட ஒண்ணு சொந்தமா இல்லை, அவரே இரவல் வாங்கினாரு, போய் பாரதானே பண்ணாரு. இங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க ஆண்டவரை குறிச்சு. அது சொல்ற அடுத்த சொல்றாரு பாருங்க 11ஆம் வசனம். மலைகளில் உள்ள பறவைகளையும் எல்லாம் அறிவேன், அவைகளில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உங்களுக்கு சொல்லுவேன், பூமியும் அது நிறைவும். 3 வசனத்திலையும் பாருங்க என்னுடையதை, என்னுடையவைகள், என்னுடையவைகள்ன்றாரு. எல்லாமே அவருடைய. நல்ல கவனிங்க, இன்னைக்கு நீங்க அவருடையவர். எத்தனை பேர் நம்ம கை வச்சு நான் யாருடையவன்? அவருடையவனா இருக்கிறேன். எனக்கு இருக்கிற வீடு, எனக்கு இருக்கிற காரு, எனக்கு இருக்கிற எல்லா பொருளுமே யாருடையது தான்? கர்த்தருடையது. எல்லாம் அவருடையது. அவர் எனக்கு அனுபவிக்கும்படி கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அனுபவிப்பதற்காக தேவன் சகலவற்றையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரா. அதை அனுபவிக்கும் போது நன்றி உள்ள இருதயத்தோடு அனுபவிக்கும், குற்ற உணர்வோடு அனுபவிக்க கூடாது. ஆண்டவருக்கு எதையும் மறைச்சி இதான் யாரும் பாத்திரக்கூடாது, யாருக்கும் தெரியும். நான் சொல்றேன், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க என்ன, உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்களுக்கு உங்களுடையது என்ன, எல்லாம் அவருக்கு தெரியும். உங்கள் சம்பளம் என்ன, உங்களுடைய காரியம் என்ன, உங்களுடைய பொருளாதார நிலை எல்லாம் அவருக்கு தெரியுங்க. அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்டவர் சொல்றாரு எல்லாம் என்னுடையதுன்றாரு. எல்லாம் என்னுடையதுன்னு சொன்னவர் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு. கொடுத்து அதை அனுபவிக்கும்படி நமக்கு அனுமதியை கொடுத்து அதை எடுத்து நீ ஏன் வேலைக்காக உபயோகப்படுத்த நான் உன்னை ஒவ்வொரு முறையும் ஆசீர்வதிக்கிறேன்னு கர்த்தர் நமக்கு சொல்றாரு. இந்த தேவனை இவ்விதமா நாம் புரிஞ்சு கொள்ளனா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் கர்த்தர் மேல இருக்காது. எந்த காரியத்திலும் கர்த்தர் மேல இருதயத்தை வைக்க மாட்டேன். என் பணத்து மேலே, என் பொருள் மேலேயும் தான் என் இருதயம் இருக்கு. நான் அதை தேடி ஓடுகிறவனா ஆயிடுவேன். அதை தேடி ஓடுகிறவனுக்கு எல்லாம் குறைபடும். ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் தன் இருதயத்தை வைப்பானா, கர்த்தரை மேலே தன் நம்பிக்கை வைப்பானா, எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் எல்லா நன்மையும் கொடுக்க அவர் வல்லவராய், எல்லா குறைவையும் அவர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். சீஷர்களை குறித்தும் பாருங்க, இப்படிதான் எண்ணம். தேவனை குறிச்ச எண்ணம் இப்படிதான், இயேசுவை குறிச்ச எண்ணம் இப்படிதான். இயேசுநாதரால் அழைக்கப்பட்ட சீஷர்களை குறித்து என்ன நினைக்கிறோம்? இயேசுநாதரே ஏழ்மைனா சீஷர்கள் அதை காட்டிலும் ஏழ்மையானவங்கள தான் இருந்திருப்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்க, இந்த சீஷர்களை ஆண்டவர் அழைத்த போது, மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வாங்க, சீஷர்களை அழைத்த போது இந்த சீஷர்களில் பெரும்பாலானவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள். அந்த நாட்களில் மீன் பிடிக்கிற தொழில்ன்றது ரொம்ப ரொம்ப ப்ராஸ்பரஸான ஒரு பிஸ்னஸ்ங்க. இன்னைக்கும் அப்படி தான் இருக்குன்னு வைங்களேன். இன்னைக்கு அதை செய்கிறவங்க, கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஃப்ளரிஷான பிஸ்னஸ். இந்த வேலையை செஞ்சு கொண்டிருந்த இந்த சீஷர்களை கர்த்தர் அழைக்கிறார். வாசிப்போமா? அவங்க என்ன செய்யறாங்கன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம நினைக்கக்கூடாது சீஷர்களுக்கு ஒன்றும் இல்லாதவனுங்க, ஒன்றும் இல்லாமல் வந்துட்டாங்க ஆண்டவர்கிட்ட. அவர் கூப்பிட்டோன்னா எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் இருந்தானுங்க, இவர் கூப்பிட்டோன்னா அவர்கிட்ட வந்துட்டானுங்க ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சக்கூடாது. அவருக்காக பாடுபட்டார்கள், அவருக்காக இயேசுவுக்காக எல்லா வேதனைகளையும் அனுபவித்தார்கள், உலகம் முழுவதும் போய் சாட்சிகளாக இருந்தார். இப்படி இருந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? அவங்க ஒன்றும் ஏழ்மையானவர்கள் அல்ல, ஒன்றும் இல்லாதவர்கள் இல்லை. கிறிஸ்தவ மத்தியில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம நினைக்கிறதுனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லாதவங்களா இருக்கணும், ஒன்றுத்துக்கும் நம்ம இங்கே நமக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் பரலோகத்தில் தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நல்லா கவனிங்க,
ஆண்டவர் இங்கேயும் எல்லாத்தையும் கொடுப்பாரு, பரலோகத்தில் எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, எல்லாமே நிறைவா அங்கே தான் இருக்கும். இங்கே வாழும்போது தான் இங்கே நம்மகிட்ட நிறைய கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? இங்கே நம்ம நிறைய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செய்யணும், ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காக செய்யணும். அதனால ஆண்டவர் இங்கே நம்மகிட்ட கொடுக்குறாரு. 19ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. இந்த சீஷர் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற அவங்களுடைய பின்னணியை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்னு நினச்சி கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்களை பார்த்தா அப்படிதான் சொல்றாங்க, ஒன்றும் இல்லாதவங்க இவங்க அப்படின்றாங்களே. நீங்க நல்லா கவனிங்க, நமக்குள்ள அந்த எண்ணத்தை கொண்டு போய் வச்சிடக்கூடாது. எல்லாம் சொல்லலாம், ஆனா உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்து உட்காந்துச்சுன்னா வாழ்க்கையில மேலா வர்றதுக்கு உண்டான எண்ணங்களே வராம போயிடும். வாசிப்போமா 19ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபெதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படகிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்ததை கண்டு உடனே அவர்களை அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபெதேயுவின் கூலி ஆட்களோடு படகை விட்டு அவருக்கு, நல்லா கவனிக்கணும், கூலி ஆட்கள் கையில படகை விட்டுட்டு தான் தாப்பண்ட படகை கொடுத்துட்டு, இங்க வேதம் சொல்லுகிறது அங்க யாக்கோபும் யோவான் என்ன செய்யறாங்க, இயேசு கூப்பிட்டோன்னு போகிறாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. இயேசு மனுஷர்களுக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த நாட்கள்ல கவனிச்சு பாருங்க, அதுக்கு முன்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் சீஷர்களை வந்து அவர்களை சந்திக்கும் போது இந்த சீஷர்கள் எங்க இருந்தாங்க? திருப்பியும் தான் சொந்த தொழிலுக்கு போயிட்டான். திருப்பியும் அவன் எங்க போயிட்டான்? மீன் பிடிக்க தொழில். ஏன் போனா? ஏன்னா அந்த தொழில் அவனுக்கு இருக்கு, எப்ப வேணாலும் போன ஃபேமிலி பிசினஸ் மாதிரி, எப்போ வேணாலும் அந்த பிசினஸ்க்கு போய் அவன் கண்டினியூ பண்ணலாம். அப்போ அந்த சீஷர்களை குறித்து நம்ம வேதத்தில் கவனிக்கும் போது அவனுக்கு ஒன்றும் இல்லாதவன் கிடையாது. அவனுங்க நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர்கிட்ட வந்தால் ஒன்றும் இல்லாதவங்க, நம்ம ஒன்றும் இல்லாதவங்க ஆகிடும். கிடையாதுங்க. கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை ஒன்றும் இல்லாதவங்களா இருக்க விட மாட்டார். கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூட நம்மளை எல்லாவற்றிலும் நிறைத்து ஆசீர்வதிக்க அவர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த எண்ணங்கள் பாருங்க நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குது. ஒன்றும் இல்லாதவன் நினச்சிக்கிட்டே இப்படியே நான் வாழ்ந்தேன்னா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவனா தான் போயிடுறேன். நான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான எண்ணங்கள் உள்ள வரமாட்டுது. இதுக்கு ஒப்பனையாக நிறையாவே எடுத்துக்கிறோம். ஆண்டவரே இப்படி தான் இருந்து, இயேசுநாதரே ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தார் பூலோகத்தில், இயேசுநாதர் அந்த சீஷர்களும் ஒன்றும் இல்லாமல் தான். அதனால நம்மளும் இந்த உலகத்தில் வாழ்றனாலாம் ஒன்றும் இல்லாதவங்களா தான் வாழலாம். அப்போ நான் கேட்குறேன், ஒன்றும் இல்லாதவங்களா வாழ்ந்து ஆண்டவருக்காக என்னத்தை செய்ய போகிறோம்? ஒன்னும் இல்லாம நான் வாழ்ந்தேன்னா ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்யாம தான் நான் பரலோகத்துக்கு போனா ஆண்டவர் கேட்பாரு, எதுக்கு வந்த பரலோகத்துன்னு கேட்பாரு. எதுக்கு நான் உன்னை ரட்சித்தேன்? எதுக்கு நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? எதுக்கு உனக்கு ஒரு வேலையை கொடுத்தேன்? எதுக்கு உனக்குள்ள திறமைகளை வச்சிருக்கிறேன்? தேவன் கேட்கிற கேள்விக்கு ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாம நிக்க கூடாதுங்க. இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற எல்லா திறமைகளையும் தாளந்துகளையும் கர்த்தர் நம்ம கொடுக்குற எல்லா பொருளாதாரத்தையும் ஆண்டவருக்கு என்று உபயோகப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய பங்களிப்பை செய்வோனா, நான் சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் உங்களை வெறும் கையா நிக்க ஒருபோதும் அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நாளும் உங்களை வெறும் கையா நிக்க கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு. இன்னொரு இடத்துல கவனிச்சு பாருங்க, மார்க் சுவிசேஷம் யோவான் 19ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா, இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில் மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, தரித்திரத்துக்காக, எல்லா மீறுதலுக்காக கல்வாரி சிலுவை தொங்கி தம்முடைய ஜீவனை கொடுக்கிறாரு. அந்த சிலுவையின் கீழே இருந்த போச்சேவர்கள் சொல்றாங்க, இவர் போட்டிருக்கிற வஸ்திரத்தை போட்டி போட்டுக்கிறான், பிடுங்கி அவன் பங்கு போடுறதுக்கு. நான் கேட்கிறேன், இயேசு ஒன்னும் இல்லாதவனாதனா அவர் வஸ்திரத்தை பங்கு போடுறதுக்கு இவனுக்கு ஏங்க பேசணும்? நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய வஸ்திரத்தை பங்கு போடுறதுக்கு இவன் கேட்கணும். லாட்டு சீட்டு போடுறானுங்களா, 4 சோல்ஜர்ஸ் இருந்தாங்களா, 4 பேர் என்ன சொல்றானுங்க, 4 பங்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த வஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னா மேலிருந்து கீழே வரைக்கும் எந்த ஒட்டு போடுறதெல்லாம் அங்கே கிடையாது. இன்னைக்கு நம்ம துணியில் நிறைய ஒட்டு போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா. அங்கே கொஞ்சம் கிழிக்கிறோம், அப்புறம் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு, அங்கே ஒட்டு போடு, இங்கே ஒட்டு போடு. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லா ஒட்டும் போட்டுக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வஸ்திரத்தில் எங்கேயும் ஒட்டு போடுறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த பிட்டு எடுத்து இந்த பிட்டு போ, ஒரே வஸ்திர தொங்கலாக இருந்துச்சு. சிலர் சொல்கிறாங்க, சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒருவேளை ஆண்டவர் செஞ்ச ஊழியர் செஞ்ச நாட்களில் யாராவது ஒரு ஐஸ்வர்யவான் கொடுத்துருப்பாங்க அவருக்குன்றார். அதுக்கு தான் அடுத்த வசனமே சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் அதை தான் பார்க்கணும். இந்த மாதிரி வசனங்களை வாசிக்கும் போது இப்படி வந்து அவங்க ஆண்டவருடைய வஸ்திரத்துக்கு வந்து போட்டி போட்டுக்கிட்டானுங்களே.
யோசிச்சு பாருங்க, அந்த வஸ்திரத்துக்கு போட்டி போடுறான். 23ஆம் வசனம் வாசிப்போமே, யோவான் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போமா? போச்சேவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவர்களும் ஒவ்வொரு பங்காக 4 பங்கு ஆக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அப்போ 24ஆம் வசனம், அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போச்சேவர்கள். நல்ல என்ன சொல்றாரு பாருங்க, என் வஸ்திரங்களை, இது யாரும் எனக்கு கொடுத்த வஸ்திரம் இல்லப்பா, இது ஏன் வஸ்திரம்ன்றாரு. எவனா பின்னாடி வந்து இருக்கு, அவர் கொடுத்துருப்பாரு, இவரு கொடுத்துருப்பாரு. அதனால தான் இங்க அடுத்த வசனம் அப்படி போட்டிருக்கு. வசனத்தை கோட் பண்றாரு. என்ன வசனம் சொல்லியிருக்கு, என்ன குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்கள், வசனங்கள் நிறைவேறக்கூடிய விதமா சொல்ல. ஏன் வஸ்திரத்தை? எப்படிப்பட்ட ஒரு தேவன்! ஒன்னில்லாத ஒரு ஆண்டவர் இல்லை. ஒன்னில்லாத ஒரு ஆண்டவர் நம்மளை ஒன்னில்லாதவன் வைக்கிறது இல்லை. எல்லா நிறைவும் அவர்கிட்ட இருக்கு. எல்லாம் நான் சொல்றது நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய விதத்திலையும் எல்லாம் கொடுக்கிறவர், சரீர பிரகாரமாகவும் எல்லாம் கொடுக்கிறவர். கையை வைத்து சொல்லுங்க, ஆவிக்குரிய காரியத்தையும் எல்லாம் கொடுக்கிறவர், சரீர பிரகாரமானதையும் கொடுப்பாரு, ஆத்துமாவுக்கு வேண்டியதும் கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த ஆவிக்கு வேண்டியதும் கொடுக்கிறாரு, இந்த மாம்சத்துக்கு வேண்டியதும் கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் நம்ம கொடுக்கக்கூடிய தேவன். அவரை வந்து நீங்க வெறும் ஆவிக்குரியதுக்கு மாத்திரம் கொடுக்கிறவரை பார்த்துட்டு சரீரத்துக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க ஒதுக்கி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் அப்படிதான் பிரிச்சு வச்சுக்கிறாங்க ஆண்டவரை. ஆண்டவர்கிட்ட போனால் வெறும் ஆவிக்குரிய காரியம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. உலக பிரகாரமான காரியத்தில் நம்மளை நடத்துவாரா நமக்கு. நான் சொல்கிறேன், உலக பிரகாரமான காரியத்தில் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார். ஏன்னா இந்த உலகத்தில் உங்களையும் எண்ணியும் வச்சு அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கான எல்லா நன்மையும் என் கையில் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். எல்லா நன்மையும், உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும், துன்மார்க்கம் கையில் இருக்க ஆஸ்தியை கொண்டு வந்து நீதிமானாக்க நம்ம கையில் கொடுப்பார். ஏன் கொடுக்கிறாருன்னா, என்னை கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் செய்ய வேண்டிய வேலை, அவருடைய பணியை நான் செய்ய, அவருடைய சுவிசேஷத்தை நான் செய்ய, தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்காக இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. பாருங்க, இயேசுநாதரை இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா அவர் அப்படியே ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். இந்த இயேசுநாதரை எப்படிப்பட்டவங்களா நம்ம பார்க்கணும். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு இயேசுநாதருங்க இவரு. நீங்க யோசித்து பாருங்க. இந்த முதல் 14 வசனம் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுது. 15ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா அது சாபத்தை சொல்லுது. அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 2 காரியமும் அங்க இருக்கு. ஆனா இந்த இயேசுநாதர் இந்த உலகத்துல வந்து யாருமே நிறைவேற்ற முடியாத நீதியை அவர் நிறைவேற்றி காட்டினார் இந்த மாம்ச சரீரத்தில். நல்லா கவனிக்கணும். எந்த சரீரத்தை வச்சு ஒரு மனுஷன் தேவன் எதிர்பார்த்த நீதியை நிறைவேற்ற முடியலையோ, இதே சரீரத்தின் மூலமா இயேசு மனுஷனாகவும் கடவுளாகவும் அவர் என்ன செய்தாரு? தேவன் எதிர்பார்த்த நீதியை அவர் நிறைவேற்றி, வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை கீழ்ப்படிந்தவராய் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து. அப்படின்னா பிதா என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ அதை ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணும் கருத்துமா, ஒரு வார்த்தை கூட பிதாவுக்கு மீறி அவர் எதுவுமே செய்யல பாருங்க. அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? அவர் மூலமா நம்மளை எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தகுதியாக்குகிறார். கையை சொல்லுங்க, இந்த இயேசுவின் மூலமா தகுதியே இல்லாத என்ன கூட என்ன ஆக்குறாரு? தகுதி ஆக்குறாரு பாருங்க. ஏழ்மையா இருக்க விட மாட்டாரு, பாவத்தில் இருக்க விட மாட்டாரு, சாபத்தில் இருக்க விட மாட்டாரு, கெட்ட ஸ்வாபத்தில் இருக்க விட மாட்டாரு. அங்கிருந்து வெளியே கொண்டு வராரு. ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்த பிறகு அவர் மூலமா என்னை எதுலலாம் தகுதி ஆக்கணுமோ, எதுலலாம் என்னை குவாலிஃபை பண்ணணுமோ குவாலிஃபை பண்றாரு. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், இந்த இயேசு ஒருவர் தான் தேவன் எதிர்பார்த்த நீதியை நிறைவேற்றின கர்த்தர். அதனால்தான் பிதாவானவர் தம்முடைய குமாரனை ஆசீர்வதிப்பதில் அவ்வளவு பிரியமா இருந்தார். பாருங்க, இங்கே நம்ம வாசிக்க போற அந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே இயேசுநாதரை எக்ஸாக்டா பிக்சர் பண்ணி காட்டுறதா இருக்கும்.
இயேசுநாதர் எப்படி பிதா சொன்ன வார்த்தைக்கெல்லாம் முழுமையாக அவர் கீழ்ப்படிந்து எப்படி செயல்பட்டாரு, இதெல்லாம் அப்படியே இங்கே சொல்லியிருக்க பாருங்க. வாசிப்போமா? 28ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கணும்னு விரும்புகிறேன் பாருங்க. அது அப்படியே இயேசுவை பிக்சர் போட்டு காட்டும். இந்த இயேசுவுக்கு இது பொருந்தும், எனக்கு பொருந்தாதுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் மூலமா உங்களை அவர் தகுதியாக்குறாரு. எதை செய்ய முடியலன்னு சொல்றீங்களா அதை உங்களுக்கு செய்வதற்கான பலனையும் ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க 1ஆம் வசனம் வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நல்லா கவனிங்க, இயேசுநாதர் இந்த பூலகத்தில் வாழ்ந்த போது பிதாவுடைய சத்தத்துக்கு எல்லாவற்றுக்கும் கவனமா செவி கொடுத்தார். ஒரு இடத்திலும் பிதா விட்டு கொடுக்கல, ஒரு இடத்திலும் பிதாவுக்கு கீழ்ப்படியாம எந்த வேலையும் செய்யல. ஆகவே பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அவரை மேன்மைப்படுத்தி காட்டினாரே. ஒரு உயர்ந்த நாமத்தை இயேசுநாதருக்கு பிதா கொடுத்து அந்த நாமத்துக்கு முன்பாக எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ண, எல்லா முடங்காலும் முடங்கும்படி கொடுத்தாரே இயேசுநாதருக்கு. அடுத்த சொல்ற பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும். என்ன ஆசீர்வாதம் பாருங்க, இயேசுநாதர் பாருங்க, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் உன் ஆடுகளின் நன்மைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பெசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு சத்துரு, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக. நல்லா நீங்க இதெல்லாம் யோசிப்போம், இதெல்லாம் என்னைக்கு நமக்கு நடக்க போகுது? இதெல்லாம் இயேசுவுக்கு பொருந்தும். எத்தனை சத்துரு அவருக்கு விரோதமா எழுப்பி வந்தாங்க, ஒருத்தரா நிக்க முடிஞ்சா? எங்க ஓடினா, எங்க எத்தனை இடத்துல சிதறடிக்கப்பட்டார்கள் கவனிச்சு பாருங்க. போகையிலும் ஆசீர்வதிக்கிறவா இருந்தார், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டார், அவர் கையின் கிரியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதை இயேசு அப்படியே பிரதிபலித்து காட்டுது. அடுத்த வசனம் பாருங்க, சொல்றாரு, கர்த்தர் உனக்கு உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவன் ஆகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ உன் தேவன் ஆகிய கர்த்தரின் கட்டளையை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமது பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டு என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்கள் ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியையும் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் நிலத்தின் கனியையும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தின் மேல் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலயமாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலது புறம் இடது புறமோ சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். பாருங்க என்ன சொல்ல போறாங்க, நீயோ கடன் வாங்காமல் என்ன பண்ணுவ? ஆமா சொல்லணும், வாயத்திறது நல்லா சொல்லுங்க. நீயோ நிறைய வாங்கிட்டேன் பாஸ்டர், இன்னைக்கும் கடன் கிடைக்குமான்னு வந்தா நீங்க என்ன கடன் வாங்காதன்றீங்க. இதெல்லாம் இயேசுனா அதனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவருடைய லைஃப் அப்படியே அதில் பிக்சர் பண்ணி பார்க்கலாம். தேசங்களுக்கு ஆசீர்வாதமா, கையின் கிரிய ஆசீர்வாதமா, போகையில ஆசீர்வாதமா, வருகையில ஆசீர்வாதமா, களஞ்சியங்கள் நிரம்புது. அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
உங்களை அவர் தகுதிப்படுத்தும் போது இந்த ஆசீர்வாதத்துக்கு யூ ஆர் ஆல்சோ குவாலிஃபைடு. நம்ம ஆண்டவர் ஒன்றும் இல்லாதவர் கிடையாதுங்க. என் பாவத்துக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், என் சாபத்துக்காக அவர் மரித்தார். ஏன்னா என் சாபத்தை நீக்க, என் பாவத்தை நீக்க, அதுலேருந்து என்னை வெளிக்கொண்டு வர இந்த இயேசு ஒருவர் தான் தகுதி உள்ளவராக இருக்கிறார். இந்த இயேசுவை நம்புற என்ன ஆண்டவர் இன்னொன்னையும் செய்வார், அதிலே கடக்க விடவே மாட்டார், ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நான் கேட்குறேன், என்ன கழுதையை இரவல் வாங்கினாருன்னு சொல்றாங்களே, கொஞ்ச நேரம் பேதுருடைய படகை ஆண்டவர் என்ன பண்ணாரு, வசனத்தை பேசுறதுக்காக கொஞ்சம் இரவல் வாங்கினாரு. அவனுக்கு திருப்பியும் படகு கொடுக்கும் போது காலியாக கொடுத்தாரா, நிரப்பி கொடுத்தாரா? அவன் படகு மட்டும் தான் நிரப்பினாரா, கூட இருந்த படகை நிரப்பினாரா? இயேசுகிட்ட ஒன்று நம்ம கொடுப்போம்னா அது திரும்பி வரும்போது வெறுமையா வராது, அது இரட்டத்தனையா நிரப்பக்கூடிய கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகுங்க. ஒன்றும் இல்லாதவர், சீச்சர்கள் ஒன்றும் இல்லாதவங்க ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அந்த எண்ணெல்லாம் முதல்ல எடுங்க. இதெல்லாம் ஒரு பலத்த அரணா பிசாசு நம்ம வாழ்க்கையில நம்ம வளராதபடிக்கு, நம்மளை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு ஒரு பெரிய தடையா கொண்டு, ஒரு பெரிய ஒரு பிளாக் ஹோல்டா கொண்டு வந்து வைக்கிறான். இதை தான் இன்னைக்கு ஆண்டவர் உடைக்கிறார். இந்த எண்ணங்களை உடைத்து ஆண்டவருக்காக தேவன் என்னெல்லாம் என்ன கொண்டு செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்வதுக்கு என்ன கர்த்தர் திராணி உள்ளவனாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்ன கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு இந்த சபையில் அவருடைய ராஜ்யத்தில் கர்த்தர் நியமித்திருக்கிறார், அதையெல்லாம் செய்ய. எத்தனை பேர் மேலே இருக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்வார்? திராணி உள்ளவனாக கர்த்தர் என்ன மாற்றுவார். எப்போ மாறுறேன்? இந்த எண்ணங்கள் தேவனை குறித்து கரெக்டாக இருக்கும்போது தான். இயேசு யார், தேவன் யார், தேவன் அழைத்த சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள். சவால்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் சவால் தான் நாட்கள் இல்லை, எல்லாம் வரும். ஆனால் என் குறைவை நிறைவாக்க எனக்கு ஒரு தேவன் என் கூடவே அவர் இருக்கிறார். இந்த எண்ணம் ஆண்டவரை குறித்து இல்லைனா ஒன்றும் இல்லாதவர், நம்மளும் ஒன்றும் இல்லாதவராக இருக்கணும், சீச்சருங்க ஒன்றும் இல்லாதவங்க, அதான் கிறிஸ்தவங்க ஒன்றும் இல்லாதவங்க இருக்கணும். நம்மளை உலகம் எப்படி பார்க்குது? இவங்க ஒன்றும் இல்லாதவங்கன்னு தானே பார்க்குறாங்க. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் அப்படி. மற்றவங்க நமக்கு சொல்ற எண்ணங்களை உள்ள வச்சுக்கிட்டு நம்மளும் ஒன்றும் இல்லாதவங்க, நமக்கு ஒன்றும் பெருசாக செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், கிறிஸ்தவ மக்கள் தான் இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் நம்ம மாறணுன்றதுக்காக தான் கர்த்தர் சத்தியங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அப்படி மாறும்போது நீ யோசித்து பாருங்க, உங்க மூலமா எப்படி ஆண்டவர் சுவிசேஷத்தை எத்தனை மக்களுக்குள்ள கொண்டு போவார், எத்தனை குடும்பங்களுக்குள்ள அது கொண்டு போகும், எத்தனை தேசங்களுக்குள்ள போகும், எப்படி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட மகிமையான வேலையை செய்வதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மகிமையான உம்முடைய வேலையை செய்ய என்ன நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இதற்காக தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதை ஆண்டவர் முக்கியப்படுத்த, கொடுப்பதுக்கு முன்பாக சொல்றாரு, எதுக்கு கொடுக்குறேன், அதை வச்சு நீ என்ன செய்யணும், இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும். இந்த உள்ளம் இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட கர்த்தர் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை தாராளமா, ஏன்னா தேவனை குறித்து கரெக்டாக நினைப்பான், இயேசுநாதரை குறித்து கரெக்டாக திங்க் பண்ணுவாங்க, சீஷர்களை குறித்து கரெக்டான எண்ணங்கள் இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. இந்த ஆதி சபைகளை குறித்து ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா, சபைனாலே ஒரு தரித்திரம் பிடிச்ச இடம் தான் நினைக்கிறாங்க. ஆனா சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம். வாயத்திரம் சொல்லுங்க, சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம். கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நான் இருந்துட்டு நான் எப்படி தரித்திரமா இருப்பேன்? நான் எப்படி ஒரு தோல்வி உள்ளவனா இருப்பேன்? நான் எப்படி ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு மாறப்படாத ஒரு மனுஷனா எப்படி இருப்பேன்? இன்னும் கோவப்படுறேன்னா கோவப்பட்டுக்கிட்டே, இன்னும் சண்டை போடுறேன்னா சண்டை போட்டுக்கிட்டே, இன்னும் ஏமாத்துறேன்னா ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியுமா? சரீரமாச்சே, கிறிஸ்துவனுடைய சரீரம் தான் ஆலயங்க. இந்த ஆலயம் எப்படி குறை உள்ளதா இருக்கும்? ஆதி திருச்சபைகள் எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட்ட, சஃபரிங் இருந்துச்சு, பாடுகள் இருந்துச்சு, ஆனா அது நடுவே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சுட்டே இருந்தாரே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனாலும் அதை மனரம்யத்தோடு நான் எதிர்கொள்றேன். ஏன்னா நான் அந்த பாடுகளூடாக கூட போகும்போதும் கர்த்தர் அநேகருக்கு என்ன ஆசீர்வாதமா வைக்கக்கூடிய பாத்திரமா எடுத்து பயன்படுத்துவார். சபை என்பது எப்படிப்பட்ட ஒரு இடம்னா கிறிஸ்துவனுடைய சரீரம். அந்த கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படுகிற சபை எப்படி பார்க்கப்படணும்னா
குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுகிற இடம். கையை வைத்து சொல்லுங்க, எல்லா குறைவும் நிறைவாகிற இடம். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க எல்லா குறைவும்? அதுதான் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 4:19 சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்துல என் குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லவராக. கையை வைத்து சொல்லுங்க, என் தேவன். சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து நல்ல சத்தமா சொல்லுங்க, என் தேவன். சபைக்காக ஜீவனே கொடுத்த அந்த தேவன் என் குறைவை நிறைவாக்க எப்படி இருக்கிறாரு? நிறைய பேர் சபை எப்படி பார்க்கிறோம், அங்க போன நத்த நிறைவு வந்துற போது, அதனால எங்கெங்கயோ போறாங்க, என்னென்னமோ கேட்கறாங்க, ஒன்னும் நிறைவு வர மாட்டேது வாழ்க்கையில, சந்தோஷம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நிறைவு வரணும்னா அந்த மனுஷன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கணும். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய சபை எல்லா குறைவையும் நிறைவாக்குற இடம். கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறையும், ஆவிக்குரிய குறை, சரீர பிரகாரமான குறை, உலக பிரகாரமான குறை, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கக்கூடிய இடம் எதுனா சபைங்க. நான் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் எப்படி பார்க்குறோம் சபையை, எப்படி பார்க்குறோம் யோசித்து பாருங்க. கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கிறார். இந்த சபையை நான் எப்படி பார்க்குறேன்? குறைவுள்ள ஒரு இடமா பார்க்குறேன்னா, என்னை நிறைவாக்குற ஒரு இடமா பார்க்குறேன்னா? அதுதான் வேதம் சொல்லுகிறது, சபை கூடுவதை விட்டு விடாதீங்களா. அப்படி விட்டு விடுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? புத்தி சொல்லணும். சர்ச்சைக்கு வராத யாரா பார்த்தீங்களா, அவங்களோட வரவங்கள சொல்லணும், ஏன் வரல? சர்ச்சைக்கு வரணுங்க. உங்கள் குறை நிறைவாகிற இடம் ஆலயம். கேட்டு பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்கன்னா போயிருப்பாங்க கல்யாணம் மொய் வைக்கிறதுக்கு, அப்புறம் அங்கே எங்கன்னா போயிட்டு எங்கேயாவது சுற்றுவாங்க. சர்ச்சைக்கு வர்றத இன்னைக்கு பிசாசு எவ்வளோ அலட்சியப்படுத்திருக்கிறான் பாருங்க ஜனங்களுக்கு. கிறிஸ்தவ மக்களை இன்னைக்கு பாருங்க, யோசித்து பாருங்க, கிறிஸ்தவ மக்களை தான் என்ன பண்ணுறான் பிசாசு, சர்ச்சைக்கு போக விடாம அப்படியே ஊரை சுற்றி விட்டுருக்கிறான். இன்னைக்கு போய் பாருங்க, எல்லாம் மாலில் சுற்றி நிற்பாங்க, எல்லா இடமும் போவாங்க, ஆனால் சர்ச்சைக்கு மட்டும் கேட்ட சொல்லுவோம், வாரத்தில் எங்களுக்கு ஒரே நாள் தான் லீவ் கிடைக்குது, அந்த நாள்லையும் சர்ச்சைக்கு போகணுமா? வராதவங்களை கேட்டு பாருங்க, இதை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம், ஏன்னா நமக்கு தெரியும் என் குறைவெல்லாம் நிறைவாக்குற இடம் தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் கையை வச்சு சொல்லுங்க, என் குறைவெல்லாம் நிறைவாகிற இடம் எங்க? குறைவு நீக்க தேவனுடைய சபைக்கு வரணும். வாரந்தோறும் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ குறைவுள்ளவர்களாக இருந்தோம், இந்த சபைக்கு வந்ததுனால கர்த்தர் எவ்வளோ நிறைவை கர்த்தர் நமக்கு கொடுத்து. எத்தனை பேர் அப்படி நிறைவு அடைந்தவங்க கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, எவ்வளவோ குறைவுள்ளவனா நான் வந்தேன், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை எவ்வளவோ நிறைவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை நிறைவாக்குகிற தேவனுடைய ஆலயம். ஆலயம் என்பது என்னை நிறைவாக்குற இடம். என் ஆவியை நிறைவாக்குது, என் ஆத்துமாவை நிறைவாக்குது, என் சரீரத்தை நிறைவாக்குது. நிறைவாக்கக்கூடிய இடத்துக்கு தான் பிசாசு வர விட மாட்டான். நல்ல கவனிங்க, எல்லா இடத்துக்கும் அனுப்புவான். எங்கெல்லாம் நம்ம காலியாகுமோ அங்கே அனுப்புவான், எங்க நிரப்பப்படுவோமோ அங்கே அனுப்ப மாட்டான். ஆனால் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கர்த்தர் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குறவர். கையை உயர்த்தி வாயத்தரன்னு சொல்லுங்க, என் தேவன் என் குறைவுகளை தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம சொல்லக்கூடாது, எப்போதான் எந்த நிறைவாகும், என் தேவனே எப்போதான் பண்ணுவீர், அப்படி இல்லை. சபை என்பது என் குறைவெல்லாம் நிறைவாகிற இடம். நேரம் இல்லை, இன்னைக்கு ஏதோ நிறுத்துறேன். ஒரு நாட்கள் இன்னும் அதிகமாக இதை குறித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க, எப்படி சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற, சபையில் இருக்கிற விசுவாசிகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து எப்படி உலகம் முழுவதும் கொண்டு போய் ஆண்டவர் தம்முடைய வேலையை செய்ய வச்சார். நான் நம்புறேன், பிளஸிங்ஸ் என்ற சபைக்கு வருகிற உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிற நாட்கள் இது. உங்களை கொண்டு உலகத்தில் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்க மகிமையான வேலையை செய்ய உங்க ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். இந்த சத்தியத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கை மெய்யான மாறுதலுக்குள்ள வரும். என் குறை நிறைவாமா? கண்டிப்பா நிறைவாகும். எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய குறைவெல்லாம் நிறைவாங்க? ஏன்னா என் தேவன், சொல்லுங்க வாயை திறந்து, என் தேவன், என்னுடைய தேவன் யார்? சபைக்காக ஜீவனே கொடுத்த, அவருடைய சரீரமாக சபையை பாவிக்கிற இந்த தேவன் என் குறைவெல்லாம் நிறைவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். என்ன குறைவு ஏற்பட்டிருக்கு, தொழிலில், வேலையில், குடும்பத்தில், படிப்பில், என்ன குறைவானாலும் இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களை நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க இடத்துல எழுமி நிற்போம், சொல்லுவோம், ஆண்டவரே என் தேவன் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குறவர். வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவன் என் குறைவுகளை
தம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்குகிறவர். எல்லா வாய்களும் சொல்லட்டும், என் தேவன் என் குறைவுகளை தம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்குகிற ஒரு நல்ல தேவனை நான் சேவிக்கிறேன். இந்த நல்ல தேவனை குறிச்ச நல்ல எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு போங்க. இதுக்கு எதிரான எண்ணங்களை வேதம் சொல்லுகிறது, அதை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சிறைபிடித்து அதை நிர்மூலப்படுத்துங்கள். ஆண்டவரே, இப்படி இதுக்கு எதிராக இன்னைக்கு நாங்க கேட்ட உம்மை குறித்த நல்ல எண்ணங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்க ஆண்டவரை நிர்மூலப்படுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற, உம்முடைய நன்மையை நாங்கள் ருசி பார்க்க, ஆண்டவரே, இந்த நாட்கள் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது போலவே ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்திகள் எல்லாம் கர்த்தர் எங்க கையில கொண்டு வருகிற நாட்கள் இது. எங்களுக்கு நேராக உம்முடைய ஆசீர்வாதத்தை நீ திறக்கிறீர். அடைப்பட்ட வாசல்கள் எல்லாம் எங்களுக்கு நேராக திறக்கப்படுகிறது. ஏனா என் தேவன் என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற ஒரு அற்புதமான தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்துக்குள்ள வந்து நீர் கொடுக்கிற நிறைவை தொடர்ந்து ருசி பார்க்க கிருபை செய்யும். உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம், எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருமே என்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.